அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஸ்பீடப் பண்றதுக்காக நம்ம அகாடமில இருந்து வாட் வி ஹேவ் டு டூ அண்ட் வாட் வி ஹேவ் நாட் டு டூ அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இந்த இந்த ஒரு 70 நாள் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி எடுத்துட்டு போனா கண்டிப்பாக நீங்க போஸ்டிங் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. உங்களுக்கு இதுல கொடுக்குற ஒன்னு ரெண்டு டிப்ஸ் கூட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் அடிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ வித்வுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். ஸோ நமக்கு ஆகஸ்ட் 1ல இருந்து வச்சுக்கோங்க, அக்டோபர் 12 வரைக்கும் சுமார் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 70 நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 70 டேஸ் 70 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டாலே நம்மளுடைய போற பாதை கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ இந்த டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸ். இதுல நிறைய ஹாலிடேஸும் இருக்குது. சரிங்களா? அந்த ஹாலிடேஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் எப்போன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா மாறுறதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த 70 டேஸ்க்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டாப் வேஸ்டிங் டைம். சரிங்களா? அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத இதுல கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊக்கம் நுழைக்காம இருந்தாலே போதும். நம்மளுடைய டைமை குவாலிட்டி டைமா மாத்திரலாம். சரிங்களா? சரி, அப்போ நீங்க கேட்கலாம், சார் எது சார் ப்ரொடக்டிவ் டைம், எது சார் அன்ப்ரொடக்டிவ் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்பிக்காக நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும், அதாவது ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாக்குறீங்க, இல்ல நீங்க ஒரு ரெக்கார்டட் வீடியோ பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு யூடியூப்லயே இந்த டிஆர்பி ப்ரிப்பரேஷன்ஸ் ரிலேட்டடா இந்த வீடியோவை கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாமே குவாலிட்டி டைம் தான். டிஆர்பி ரிலேட்டடா சுத்தி சுத்தி நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும், அது குவாலிட்டி டைம் தான். ஸோ அப்போ வாட் இஸ் அன்ப்ரொடக்டிவ் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வேலை பண்றதுனால டிஆர்பியோட ப்ரிப்பரேஷன் பாதிக்குது அப்படின்னா அது அன்ப்ரொடக்டிவ் டைம் அப்படிங்கிறத நம்மளே டிஸ்டிங்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த 70 டேஸ்ல 24 ஹவர்ஸ்னா நம்மளால 24 ஹவர்ஸும் உட்காந்து படிக்க போறது கிடையாது. 10 மணி நேரம் ப்ரொடக்டிவா உட்காந்து படிச்சாலே போதும், நம்ம ஒரு பொட்டன்ஷியல் காம்படிட்டர் தான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமை குவாலிட்டி டைமா மாத்த போறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வேஸ்டிங் அன்னெசரி. சரிங்களா? அன்னெசரியா இருக்கிற எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிருங்க. நமக்கு தெரியணும். சரிங்களா? இது எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பீடப் பண்ணக்கூடியது, இது என் ப்ரிப்பரேஷனை ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க ஒர்க்கிங் எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்விங்ல டிஆர்பிக்கே ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கலாம். அவங்க இந்த 10 ஹவர்ஸ் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ண பாருங்க. ஃபுல் டைமா இதுக்குன்னே படிக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. 10 ஹவர்ஸ் உங்களால உருவாக்க முடியும். பட் ஆனா நான் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், நான் இந்த வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 10 ஹவர்ஸ்ங்கிறத ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சும் மேனேஜ் பண்ண பாருங்க. அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ்ங்கிறது மேண்டேட்ரி, 10 ஹவர்ஸ்ங்கிறது மஸ்ட். சரிங்களா? அந்த 70 நாள் 10 மணி நேரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணி எடுக்க போது. அந்த அந்த 24 ஹவர்ஸ்ல இந்த குவாலிட்டி 10 ஹவர்ல முழுக்க முழுக்க டிஆர்பி மட்டும்தான் உங்களுடைய உலகமா இருக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் தி சப்ஜெக்ட். சரிங்களா? ப்ரையாரிட்டைஸ் த சப்ஜெக்ட் இன் ஆர்டர். உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 110 மார்க்குக்கு நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி 30 மார்க்குக்கு எஜுகேஷன் மெத்தட்ஸும் தெரியும், 10 மார்க்குக்கு ஜிகேன்னு தெரியும். இதுல என்னன்னா இது எல்லாத்துக்குமே சிலபஸ் மாறிடுச்சு. சரிங்களா? அதாவது 110காச்சு நமக்கு ஸ்கோர் சப்ஜெக்டுக்காச்சு நவம்பர்லயே தெரிஞ்சிருச்சு. எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் எஜுகேஷன் மெத்தட்ஸ்க்கும் ஜிகேக்கும் இப்பதான் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் இருக்குது. அப்போ நமக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களோட ப்ரையாரிட்டைஸ் லிஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேஜர் சப்ஜெக்ட் 110 மார்க்குக்கு. ஆனா நம்ம பரிச்சை 150க்கு எழுத போறோம். சிலர் பொதுவா பண்ற தப்பு என்னன்னா கோர் சப்ஜெக்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு இது ரெண்டையும் லைட்டரா எடுத்துக்கிறாங்க. இப்ப இது பத்தாதுன்னு சொல்லி தமிழ் எலிஜிபிலிட்டி வேற இருக்கு நமக்கு. சரிங்களா? 40% எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுடைய அந்த 10 மணி நேரம் பத்துமாங்கிறது இப்ப செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா டைம் டெபிசிட் இருக்க தான் செய்யும். அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியுமா? டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அந்த டைமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண பாருங்க, கூட்டுறதுக்கு பாருங்க, தவிர குறைச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைமை குவாலிட்டியா மாத்தினால்தான் எது ப்ரையாரிட்டி எது லெஸ் ப்ரையாரிட்டிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம அந்த சப்ஜெக்ட் வைஸா படிக்க உட்காரணும். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, மறந்துடாதீங்க. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் நம்ம எழுதுனதுல 110 மார்க்குக்கு சப்ஜெக்ட் எழுதிட்டு வந்துருவோம், 30 மார்க்குக்கு எஜுகேஷன் மெத்தட்ஸ் எழுதிட்டு வந்துருவோம், 10 மார்க் ஜிகே எழுதிட்டு வந்துருவோம். தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம லிஸ்ட்ல இருந்திருக்காது, இப்போ அது லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் டே நீங்க 4 சப்ஜெக்ட் எழுத போறீங்க. சரிங்களா? அதாவது சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸா இருக்கலாம், காமர்ஸா இருக்கலாம்,
இது இருக்கும், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம். ஸோ இது வந்து மஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சே இதுதான். அதுக்காக இதை லைட்டர் மேனர்ல எடுத்துக்கிட்டாங்க. இந்த 30+10 வந்து உங்களுடைய டாப் ரேங்க்ல கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கு இதுதான் கை கொடுக்கும். அண்ட் இதுல பாஸ் ஆனாதான் இதெல்லாம் வேல்யூவேட்டே பண்ணுவாங்க. அதனால ஹேண்டில் வித் கேர். ஸோ ப்ரையாரிட்டைஸ். ஸோ சிலபஸை யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் தி சிலபஸ். ஏன்னா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி உள்ள வந்திருக்குது. ஜிகே அண்ட் எஜுகேஷன் மெத்தடு புது சிலபஸ் ஆயிருக்குது. சரிங்களா? ஏன் நம்ம கோர் சப்ஜெக்டே சிலபஸ் மாறி இருக்குதான். அதனால இது ஒரு நியூ லெவல் ஃபீல்டு தான். சரிங்களா? சார் நான் 4 போன டிஆர்பியில சிவி போயிட்டு வந்தோட உட்காந்து படிச்சேன் அப்படின்னா அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேர், ப்ரையாரிட்டைஸ் இன் ஆர்டர். எது உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தருங்கிறத ப்ரையாரிட்டி பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டைமை குறைச்சிக்கிட்டு, வேஸ்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டு, நிறைய ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்திக்கிட்டு, இந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 10 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து 10 மணி நேரம் படிச்சாதான் நீங்க ஒரு பொட்டன்ஷியல் காம்படிட்டர். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ரேஸ் விட்டு வெளியில வந்துட்டு அர்த்தம். என்னடா இவர் நெகட்டிவா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான். நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அஹ், நம்ம பொட்டன்ஷியல் காம்படிட்டரா மாறணும்னா இப்ப நான் இந்த கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வேணுமா வேண்டாமா? வேணுங்கிறவங்களாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சார் ஐ அக்ரி வித் யூ சார் போடுங்க பார்ப்போம். சரிங்களா? அப்போ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு பொட்டன்ஷியல் காம்படிட்டரா மாறணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு டூ பேசிக் ஹோம்ஒர்க். இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம ரியல் காம்படிட்டர். சரிங்களா? எஸ். இன்னொன்னு, பொதுவாகவே என்கிட்ட கேட்குற ப்ரிப்பரேஷன் பண்ற ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கேட்கறது என்னன்னா, சார் நைட் டைம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல, நைட் நேரம் என்னால ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியுது, நைட்டு படிக்கலாமா இல்ல காலையில படிக்கலாமான்னு கேக்குறீங்க. அந்த 10 மணி நேரத்தை நான் எதுல யூஸ் பண்ணலாங்கிறதுன்னு கேக்குறீங்க. நைட் டைம் ஐ டோட்டலி அக்ரி. நானும் நைட் அவுல் தான். சரிங்களா? என்னால நைட் 1 மணி 2 மணி கூட உட்காந்து விட்டீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன் நானு. பட் இந்த ஒரு 70 டேஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு எக்ஸாம் நைட்டு கிடையாது, பகல்ல. சரிங்களா? அப்போ நம்ம பிரெயின் எப்போ ஆக்டிவா இருக்கணும்? பகல்ல ஆக்டிவா இருக்கணும். நைட்டு ஆக்டிவா இருக்கிறது வேணும் தான், நைட்டு ஆக்டிவா இருக்கட்டும். பட் ஆனா மார்னிங் வந்து உங்க பிரெயின் வந்து என்ன பண்ணணும்? ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காலையில தான் நமக்கு பரீட்சை நடக்க போகுது. சரிங்களா? நமக்கு நைட்டு பரீட்சை கிடையாது, காலையில தான். அதனால என்னதான் லேட் நைட்ல படிச்சாலும் மார்னிங் ஒரு 70 டேஸ் உங்க பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணி மார்னிங்கே ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெயின் யுவர் பிரெயின் ஒர்க்கிங் வெரி ஃபாஸ்ட்லி இந்த மார்னிங். ஏன்னா நமக்கு காலையில தான் பரீட்சை இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து நைட் ஆக்டிவா இருந்த பிரயோஜனம் கிடையாது, பகல்ல ஆக்டிவா இருக்கணும். அப்போ இந்த 70 டேஸ் வந்து யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் பிரெயின் ஃபார் ஆக்டிவிட் ஆன் மார்னிங் டைம். மார்னிங் செஷன்ஸ்ல ஆக்டிவா இருக்கிற பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க பிரெயினை மார்னிங் டைம் தான் யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஏன்னா பாரு, நைட் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு மார்னிங்லாம் நான் படுத்து தூங்குவேன் சார் அப்படின்னா எக்ஸாம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. சரிங்களா? ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் பிரெயின் டு ஃபங்க்ஷன் வெரி ஃபாஸ்ட்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி அண்ட் வெரி ப்ரொடக்டிவிட்டி தி மார்னிங் ஹார்ஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நைட் நேரம் உட்காந்து படிங்க, இருந்தாலும் கீப் தட் பிரெயின் ஆக்டிவ் இன் தி மார்னிங் ஹார்ஸ். இந்த 70 டேஸ் நீங்க உங்களுக்கு பிசிக்கலாவும் சரி மென்டலியும் சரி நீங்க ஆக்டிவா இருக்கணும் மார்னிங் ஹார்ஸ்ல. சரிங்களா? அதே மாதிரி ஸ்லீப் அண்ட் வேக்கப் தி சேம் டைம். சரிங்களா? சில நேரங்கள்ல நான் நைட் 1 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன் சார், ஸோ அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சுக்கவா? அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு நீங்க புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில 5 மணிக்கு எந்திக்கிறத ஹேபிச்சுவலா வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல சார் நான் ஒரு நாள் ஃபுல்லா வந்து நைட் டைம் ஃபுல்லா படிக்க போறேன் சார், அடுத்த நாள் காலையில ஃபுல்லா படுத்து தூங்க போறேன் சார் அப்படின்னா உங்களுடைய இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? அது வந்து அகைன் அது வந்து அன்ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன் நான். சரிங்களா? அது வந்து ப்ரொடக்டிவா நம்மளால இருக்க முடியாது. ஸோ அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ படிங்க. நைட் நேரம்லாம் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் வராது, யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, அன்னெசரி கால்ஸ் வராது. இதெல்லாமே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நைட் நேரம் பீஸ்ஃபுல்லா படிக்கலாம். பட் ஆனா நமக்கு பரிச்சை நைட்டு கிடையாது, பகல்ல. அதனால இதையும் ஒரு ஹேபிச்சுவலா வச்சுக்கோங்க. ஸ்லீப் அண்ட் வேக்கப் அப்பான் தி சேம் டைம். ஸ்டிக் வித் த டைம். சரிங்களா? நான் விடியகாலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். சரிங்களா? இல்ல நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து 3:30க்கே எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னா தாராளமா எந்திரிச்சு படிங்க. ஆனா அந்த 3:30 மணி அப்படிங்கிறது இந்த 70 டேஸும் ஒரே டைமா வச்சுக்கோங்க. என்ன, ஈவினிங் ஒரு 8 o'clock 9 o'clock நான் படுத்து தூங்கிட்டு விடியகாலம் 3 மணி 4 மணி எந்திரிச்சு படிக்க போறேன்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். இல்ல சார் நைட் ஃபுல்லா நான் உட்காந்து படிக்க போறேன், காலையில பூரா படுத்து தூங்க போறேன் அப்படின்னா அது வேலைக்காகாது இந்த எக்ஸாம்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்தது, டோன்ட் சிட் வித் த சேம் புக் ஃபார் மெனி டேஸ். சரிங்களா? இப்போ நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குது. நான் நான் வந்து 8 மந்த் ஸ்டடி பிளான் போட மோஸ்ட்லேயே வந்து எனக்கு அந்த வீடியோவே இப்போ சர்ப்ரைசிங்கா இருக்குது. என்னடா ஏப்ரல்ல தான் 8 மந்த் ஸ்டடி பிளான் போட்டோம், அதுக்குள்ள நமக்கு வந்து 70 டேஸ் ஸ்டடி பிளான் போட வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு. அப்போ
நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால டோன்ட் சிட் வித் சேம் புக்ஸ் ஃபார் மெனி டேஸ். சரிங்களா? இப்ப சார் நான் அந்த உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 10 புக் படிக்கணும், கோர் சப்ஜெக்ட்டுக்கு 10 புக் படிக்கணும், அது போக 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும், 10வது ஜிகேக்கு 10 யூனிட் படிக்கணும். அப்போ நமக்கு எத்தனை புக் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும்? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே இதை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதும்பாங்க. உடனே நம்ம உட்காந்து அந்த மெட்டீரியல் உட்காந்து தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருப்போம், அட்டை டு அட்டை, வரி டு வரி படிச்சிட்டு இருப்போம். இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஒரே புக்கை வச்சு வேஸ்ட் பண்ணாலும் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால டோன்ட் சிட் வித் சேம் புக் ஃபார் மெனி டேஸ். ஏன்னா நமக்கு 70 நாள் தான் இருக்குது. சரிங்களா? இன்னொன்னு, ஹை ப்ரையாரிட்டி லெஸ் ப்ரையாரிட்டி. சரிங்களா? இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். எப்படி 10 மணி நேரத்துல கண்டிப்பா அது படிக்க போறீங்க. சரிங்களா? அதுல கோர் சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைம் படிப்பீங்க. சரிங்களா? எஜுகேஷன் மெத்தட்ஸ்க்குன்னு ஒரு டைம் படிப்பீங்க. இதுக்கு ஜிகேக்கு ஒரு டைம் படிப்பீங்க, தமிழ் இப்படின்னு படிப்பீங்க. அதுல எது ப்ரையாரிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஹை ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிகேல வந்து இது கொடுத்துருக்காங்க, மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. டெய்லி ஒரு 5 கணக்காச்சும் போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி கோர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, அதுல வந்து உங்களுக்கு அதுல எது ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்னு சொல்லி படிச்சு பாருங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இங்க கை கொடுக்காது, ஏன்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் இருக்கு. பட் ஆனா மொத்தத்தையும் அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அதுக்கும் கொஞ்சம் அதுக்கு லெஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க. இப்ப நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் பிஒய்க்கு பார்க்கவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். பாருங்க, தப்பு இல்லை, அதே கோர் சப்ஜெக்ட் தான் இதுல வந்திருக்க போது கொஞ்சம் அடிஷன் டெலிஷன்ஸ் இருக்கு. அதனால அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. சரிங்களா? பட் ஹை ப்ரையாரிட்டி மார்க் எக்ஸாம்ஸ் நிறைய எடுங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிடையாது. சரிங்களா? நமக்கு ஓஎம்ஆர் தான். அதனால என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆன்லைன்லயோ இல்லை ஏதோ ஒரு ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசென்ட்லி ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் ஒன் ஆஸ்பிரண்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு பிராக்டிஸ்க்காக நான் ஓஎம்ஆர் எடுத்து பார்த்தேன் சார், நிறைய இதுல தப்பு தப்பா மார்க் பண்றேன் சார் அப்படின்னாங்க. ஸோ நமக்கு இங்க இந்த பிராக்டிஸும் வேணும். சரிங்களா? இதுவும் நமக்கு வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 70ல இருந்து ஒரு 100 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை ஒரு போட்டோ காப்பி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு வாட்டில் ரவுண்ட் பண்ணி ப்ளூ பால் பாயிண்ட் பண்ணோம், பிளாக் பால் பாயிண்ட் பண்ணோம், ஏதோ ஒன்று வாங்கி அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுடைய டெய்லி ப்ரிப்பரேஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கட்டும். சரிங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷன்ல பார்ட்டா இருக்கட்டும். அதே மாதிரி லட்சக்கணக்க பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? லேக் ஆஸ்பிரண்ட் இஸ் அ லைக், லட்சம் பேர் எழுத போறாங்க அப்படிங்கிறது. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலா ஒரு 1000 பேர் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுலயும் டாப் ஹண்ட்ரட்ஸா வேலைக்கு போக போறாங்க. சரிங்களா? பாருங்களா, தமிழுக்கு 216 வேகன்சி, இங்கிலீஷ்க்கு 197, மேக்ஸுக்கு 232, சரிங்களா, கெமிஸ்ட்ரிக்கு 233, இயற்பியல், வேதியியல், கெமிஸ்ட்ரிக்கு, பிசிக்ஸுக்கு வந்து 233, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 217, சரிங்களா, எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 169, காமர்ஸ்க்கு 198. ஸோ அப்போ ஜியாகிரபிக்கு 15, சரிங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு 14, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 57, பிசிக்கல் டைரக்டருக்கு, சரிங்களா, பயாலஜிக்கு 147. அவங்க ஹண்ட்ரட்ஸ்ல தான் இருக்குது வேகன்சி. சரிங்களா? சுவாலஜில வந்து 131 இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லட்சக்கணக்கில் எழுத போறாங்க, அப்ளை பண்ண போறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு லை தான். ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் வந்து பொட்டன்ஷியலா இருப்பாங்க. நீங்க அந்த 1000ல் ஒருவரா வரணும், அந்த டாப் 100க்குள்ள வரணும் அப்படின்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டே வாங்க 70 டேஸ்க்கு. சரிங்களா? இத பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட் ரொம்ப நியர்பை தான் இருக்குது. அதே மாதிரி ரிவிஷன் எக்காரணத்தை கொண்டு இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பரீட்சைக்கு ஒரு 25 நாள் முன்னாடியே நீங்க உங்க புது ப்ரிப்பரேஷன்ல விட்டுட்டு ரிவைஸ் ரிப்பீட் ரிவைஸ் ரிப்பீட் ரிவைஸ் ரிப்பீட் ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்க, பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சரிங்களா, கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு நிறைய பேர் ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா நாங்க முன்னாடியே நீங்க பாஸ் ஆகி சர்வீஸ்க்குள்ள போறதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றோம். இதெல்லாம் ஒழுங்கா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் அ சக்சஸர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நாங்க எப்பொழுதுமே உறுதுணையா இருப்போம். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல் டு ஜாயின் த சர்வீஸ் as an பிஜி அசிஸ்டன்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.